பண்டை காலத்தில் மன்னர்கள், வீரர்கள், பிரபுக்கள் மற்றும் அதிகாரிகள் போன்றோர் பற்றிய செய்திகளையும் மற்றும் அவர்கள் செய்த பணிகள், சிறப்புகள், ஆணைகள் போன்றவற்றை நீண்ட காலம் அழியாதிருக்கவும் மற்றும் மக்கள் மனது என்றும் நினைவில் இருக்கவும் அதற்காக கற்களில் பொறிக்கப்பட்ட செய்திகளே கல்வெட்டுகள் ஆகும். பெரும்பாலும் பொதுமக்கள் பார்ப்பதற்காக வெட்டப்படுவதால் இவை பொது இடங்களான கோயில்கள், குகைகள், பொது மண்டபங்கள், வெற்றி தூண்கள், நடுக்கற்கள் எனப்படும் நினைவு கற்கள் என்பனவற்றில் கல்வெட்டுகளை காணலாம். தொல்லியல் ஆய்வுகள் இறந்துபட்ட அல்லது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல மொழிகளில் உள்ள கல்வெட்டுகளை வெளியே கொண்டு வந்துள்ளன. கல்வெட்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடியதாக இருப்பதால் மிக பழங்கால வரலாற்று செய்திகளுக்கு நம்பகமான சான்றுகளாக திகழ்கின்றன. தமிழ்நாட்டின் மிக பழைய கல்வெட்டுகள் நடுக்கற்களில் வெட்டப்பட்டவை ஆகும். தொல்காப்பிய முதலான பழந்தமிழ் நூல்களில் உள்ள செய்திகளும் இதற்கு சான்றாக அமைகின்றன. தொல்காப்பியத்தில் போர்க்களத்தில் வீரச்சாவு அடைந்தோருக்கு கல் எடுத்தலும் அக்கல்லில் அவர்தம் வீரச் செயல்களை பொறித்தலும் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர்களின் தொடக்க கால கல்வெட்டுகள் பிராகிருத மொழியிலும் இடைக்காலத்தில் சமஸ்கிருதத்திலும் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் பிற்கால பல்லவ காலத்தில் தமிழிலும் பொறிக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு பின்னர் சோழ மன்னரும் பாண்டியரும் கல்வெட்டுக்களை பொறிக்கும் வழக்கமுறையோராக இருந்தனர். இதனால் கல்வெட்டுகள் பெரிதும் வளர்ச்சியடைந்தன. இவ்வாறு பொறிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளின் மூலமே தமிழ்நாட்டின் இடைக்கால வரலாற்றின் பெரும் பகுதியை அறிந்து கொள்ள முடிகிறது. தொன்மை வாய்ந்த கல்வெட்டுகளுக்கு தமிழ்நாடு பெயர் பெற்றது. இந்திய தொல்லியல் ஆய்வகம் கண்டெடுத்த சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் 60,000க்கும் அதிகமானவை தமிழ் மொழி என்பது குறிப்பிடத்தக்கது.